ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா மெடிசினல் பிளான்ட்ஸு. அதாவது பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மருந்துக்காக பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மருந்து தாவரங்கள் இல்லைன்னா மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் இஸ் as old as the history of human beings. அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹியூமன் பீயிங்ஸுடைய ஹிஸ்ட்ரி எவ்வளவோ அதே அளவுக்கு மெடிசினல் பிளான்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா மனுஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் செட்டில்டாக, அதாவது அவன் வேட்டையாடிட்டு இருந்தபோதே அவன் என்ன பண்ணான், சில இலத்தலைங்களை வந்து மெடிசினல்ஸாக யூஸ் பண்ணான். காயத்துக்கு, கட்டு போடுறதுக்கு, சாறு புழிஞ்சு அதை ஆற்றுறதுக்கும் பயன்படுத்திருக்கான். அப்போ மனுஷனுடைய ஏஜ் எவ்வளவோ, உருவாக்கத்தினுடைய ஏஜ் எவ்வளவோ அதே அளவுக்கு மெடிசினல் பிளான்ட்ஸுக்கு இருக்குது. மோஸ்ட் மெடிசன்ஸ் ஆர் obtained either directly or indirectly from plants. All the major system of medicine such as Ayurveda, Yoga, Unani, Siddha, ஹோமியோபதி, அதாவது ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஆயுஷ் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சும். எது ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதி. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா யூஸ் ட்ரக்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து இவங்க மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ், இது ரெண்டில் இருந்து தான் எடுக்கிறாங்க. தென் தீஸ் ட்ரக்ஸ் ஃப்ரம் மெடிசினல் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் ஃபார் தேர் ஓன் லிவிங். எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்டு, அமினோ ஆசிட்ஸு, எக்ஸெட்ராஸ், இது எல்லாமே. ரைட்டா? தென் அதே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த மெடிசின் அப்படிங்கிறது எல்லாமே ஆக்சுவலாக என்னது, செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ் வந்து பிளான்ட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையில்லாதது, ஆனால் பிளான்ட்டினுடைய வளர்ச்சியின் போது உருவாகக்கூடியவை தான் இவங்க. பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் ஃபார் தேர் ஓன் லிவிங். ஸோ அப்போ ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்களாக இருப்பாங்க. யார் கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம். அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன், காம்படிஷன் அண்ட் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன். இதுக்காக பயன்படுறது தான் இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ். எது ஆல்கலாய்டு, டர்பினாய்டு, ஃப்ளாவனாய்ட்ஸு, இது எல்லாமே. So phytochemistry is the study of phytochemicals, which are chemical substances derived from various parts of the plant. Few plant derived drugs are described in table 23.1. ஸோ இப்போ ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, ஃபைட்டோனா பிளான்ட்டுன்னு அர்த்தம், கெமிஸ்ட்ரி அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள். ஸோ அப்போ செடியில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பற்றி படிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம், ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? தென் ஸோ இதுதான் மெடிசினல் பிளான்ட்ஸினுடைய டேபிள். ஸோ தமிழ் நேம் வந்து பார்த்தோன்னா கற்றாழை, துளசி, நன்னாரி, நிலவேம்பு, வெப்பாலை, சிங்கோனா, சிவன் அமல்பாடி, சர்ப்பகந்தான்னு சொல்லுவாங்க, தைல மரம், பப்பாளி, நித்திய கல்யாணி. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸ் டெரைவ்டு பிளான்ட்ஸ். தமிழ் நேமு. பொட்டானிக்கல் நேம்னு எடுத்துக்கிட்டோம்னா கத்தாழை, அலோவேரா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ட்ரக் வந்து பார்த்தோன்னா ஆந்த்ரக்வினோன்னு. பார்ட்ஸ் வந்து லீஃப்லேருந்து எடுக்கிறோம். எதுக்கு பயன்படுத்துகிறோம், ஹீல் வூண்ட்ஸு, ஸ்கின் டிசீஸ், கேன்சர் அண்டு சோரியாசிஸ், இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்துக்குங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஓகேவா? சும்மா படிச்சுங்க. இதில் வந்து 1 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸ் கேட்கலாம், இல்லை ஈவன் 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். எனி 5 எனி 6ன்னு சொல்லிட்டு. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் கல்டிவேஷனு. ஸோ அப்போ காளான் வளர்ப்பு, அதுதான் மஷ்ரூம் கல்டிவேஷன் சொல்கிறோம். மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் எ டெக்னாலஜி ஆஃப் க்ரோயிங் மஷ்ரூம்ஸ் யூஸிங் பிளான்ட், அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு. ஸோ இப்போ மஷ்ரூம் காளான்களை எங்கே வளர்க்குறோம் அப்படின்னா பிளான்ட் வேஸ்ட்டு, இல்லைன்னா அனிமல் வேஸ்ட்டு, இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் வளர்க்கக்கூடியது தான் மஷ்ரூம். ஏன்னா மஷ்ரூம்ஸ், காளான்கள் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை தான், ஃபஞ்சை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ அப்போ அங்கே எங்கே விழுவாங்க, சாப்ரோஃபைட்டிக், டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸில் தான் வளர்கிறாங்க. ஸோ இப்போ அதனால தான் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மஷ்ரூம் வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். இன் ஷார்ட், இட் இஸ் வெல்த் அவுட் ஆஃப் த வேஸ்ட் டெக்னாலஜி. அதாவது குப்பையை நல்லதாக பயன்படுத்துது, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிறது. திஸ் டெக்னாலஜி ஹேஸ் கெயின்ட் இம்பார்ட்டன்ஸ் வேர்ல்டு வைட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வேல்யூ. ஸோ அப்போ இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க வேர்ல்டு வைட் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர்ஸ்னால் நம்ம ஊட்டச்சத்து மிக்க ஃபைபர்ஸ், நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய ஃபைபர்ஸு, இல்லை அப்படின்னா நம்மளுடைய நல்ல கொழுப்புகளை சேர்க்கக்கூடிய ஃபைபர்ஸ் அதில் இருப்பாங்க. அண்டு ப்ரோட்டீன் வேல்யூ, அதிக புரதச்சத்துக்காக பயன்படுத்தும். இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் தான் இது இந்த மஷ்ரூம் அப்படிங்கிறது. Mushroom is a fungi belonging to Basidiomycetes. It is rich in proteins, fibers, vitamins and minerals. There are more than 3000 types of mushrooms. Example, button mushroom, Agaricus bisporus, oyster mushroom, Pleurotus species, Padistra mushroom, Valvorilla valvaceae அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சம் ஆஃப் த காமன் மஷ்ரூம்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ரைட்டா?
இந்த கல்டிவேஷன் டேக்ஸ் 1 to 3 months. எவ்வளோ வளருது? 1 மந்த்லேருந்து 3 மாதத்துக்குள்ளார இதனுடைய கல்டிவேஷன் இருக்குது. மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கம்போஸ்டிங் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? கம்போஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் paddy straw with நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் லைக் cow dung and inorganic fertilizers. It is kept at about 50 degrees Celsius for 1 week. ஸோ கம்போஸ்டிங் பண்ணுறோம். ஸோ அப்போ கம்போஸ்டிங் என்ன நடக்குது? மிக்சிங் ஆஃப் paddy straw with நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அப்போ paddy straw வைக்கப்புள்ளையும் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸையும் கலந்து எது கவுடங்க்கு இல்லைன்னா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கலந்து அதை கம்போஸ்ட் ஒரு பெட்டிங் மாதிரி பண்ணுறது. ஸோ அப்போ இது எத்தனை டிகிரி செல்சியஸில்? 50 டிகிரி செல்சியஸில் 1 வீக் வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்பானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பான் இஸ் த மஷ்ரூம் சீடு. ஸோ அப்போ அந்த சீடு அதாவது ஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை க்ரோயிங் ஃபங்கல் மைசீலியம் இன் கிரைன்ஸ் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோளம் தான் அதிகம் யூஸ் பண்ணுறோம். சோளம் இல்லைன்னா கம்பு. ஸோ அப்போ அந்த கம்பு மேலே அல்லது அந்த சோளத்து மேலே என்ன வளரும்? அந்த ஸ்பான் வளரும். அதாவது மஷ்ரூம்னுடைய மைசீலியம் வளரும். அதை தான் நம்ம என்னவா பயன்படுத்துவோம்? சீடாக பயன்படுத்துவோம். ஸ்பான் இஸ் சோன் ஆன் கம்போஸ்ட். அடுத்தது ஸ்பானிங் அப்படிங்கிறது இந்த மஷ்ரூம்னுடைய அந்த வித்தை எடுத்து என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே கம்போஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கலக்கிறது. கேசிங் அப்படின்னா இது ஒரு பேக் மாதிரி செஞ்சு அதில் வைக்கிறது. கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் தின் லேயர் ஆஃப் சாயில். It gives support to the growing mushroom, provides humidity and helps regulate the temperature. ஸோ அப்போ கம்போஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? கவர்டு வித் தின் லேயர் ஆஃப் சாயில். ஸோ அப்போ கம்போஸ்ட்டோட கொஞ்சம் ஒரு சாயில் லேயரை போட்டு வைக்கிறோம். அது என்ன பண்ணுது? சப்போர்ட் டு த க்ரோயிங் மஷ்ரூம், வளரக்கூடிய மஷ்ரூமுக்கு சப்போர்ட் பண்ணுது. எப்படி? ப்ரொவைடு ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தையும் அண்டு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பின்னிங். மைசீலியம் ஸ்டார்ட் டு ஃபார்ம் லிட்டில் பட், கொஞ்சமாக ஒரு பட்டாக வளர ஆரம்பிக்கும். விச் வில் டெவலப் இன்டு மஷ்ரூம். தோஸ் லிட்டில் ஒயிட் பட்ஸ் ஆர் கால்டு பின்ஸ். ஸோ அப்போ அந்த சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா மண்ணில், ஸோ அங்கேருந்து என்ன ஆகும்? சின்ன சின்ன மொட்டு மாதிரி எந்திரிக்கும். ஸோ அந்த மொட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா வளரும்? மஷ்ரூமாக வளரும். ஹார்வெஸ்டிங், அறுவடை எப்போ பண்ணலாம்? மஷ்ரூம் க்ரோ பெட்டர் இன் 50 டிகிரி செல்சியஸ் டு 23 டிகிரி செல்சியஸ். ஸோ 15 டிகிரி செல்சியஸ் 15 டிகிரியிலேருந்து 23 டிகிரி செல்சியஸில் நல்லா வளரும். தே க்ரோ 3 சென்டிமீட்டர் இன் ஏ வீக் விச் இஸ் த நார்மல் சைஸ் ஃபார் ஹார்வெஸ்டிங். ஸோ ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்கிறது தான் வந்து பார்த்தோன்னா நார்மல் சைஸ் ஃபார் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேர்ட் வீக் த ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் மஷ்ரூம் கேன் பி ஹார்வெஸ்டட். 3வது வாரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணோம் இல்லையா, அந்த கம்போஸ்ட் பண்ணுமே, அதாவது கேசிங் பண்ணுமே, அந்த பேக்கில் இருந்து மஷ்ரூம்ஸ் வர ஆரம்பிக்கும் 3வது வாரத்துலேருந்து. ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாக வளரக்கூடிய மஷ்ரூம்ஸ், காட்டில் வளரக்கூடியது. ரைட்டா? இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எங்கே வளர்க்குறோம்? நம்ம பிளான்ட்ஸ் ஹார்வெஸ்டிங் மஷ்ரூம் இதில் வளர்க்குறோம், பண்ணையில். ப்ரிசர்வேஷன், இதை எப்படி எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா டிஸ்கலரேஷன், வெயிட் அண்டு ஃப்ளேவர் லாஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம்ஸ் டூரிங் ஹார்வெஸ்டிங். ஸோ அப்போ டிஸ்கலரேஷன், ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த காளானானது லைட்டாக மஞ்சள் கலராக மாறுது, அதுதான் டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அதனுடைய வெயிட் குறையிறது, அப்புறம் ஃப்ளேவர் லாஸ், அதனுடைய டேஸ்ட்டு மாறுறது, அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்வெஸ்டிங் ப்ராப்ளம். The following methods are used to increase their life. என்னென்னலாம் பண்ணலாம்? ஃப்ரீசிங். ஸோ அப்போ ஃப்ரீசிங் கோல்டு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து ட்ரையிங், இல்லை அப்படின்னா உலர வைக்கிறது. கேனிங், டின்னில் அடைக்கிறது. வேக்யூம் கூலிங்கு, ஸோ அப்போ காற்று இல்லாத சூழலில் வைக்கிறது. காமா ரேடியேஷன் அண்ட் ஸ்டோரிங் இன் 15 டிகிரி செல்சியஸ், காமா ரேடியேஷனுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் 15 டிகிரி செல்சியஸில் வைக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் டு இன்க்ரீஸ் தேர் லைஃப், எதனுடைய மஷ்ரூம்ஸினுடைய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு என்னது? நீரின்றி வளர்க்குறது, நீரில் வளர்க்கக்கூடியது. சாயில்லெஸ் கல்ச்சர். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில். ஸோ இப்போ மண் இல்லாமல் வளர்க்கக்கூடியது தான் ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்கிறோம். யூஸிங் மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ஸ் இன் வாட்டரில் மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷனை மினரல்ஸை கரைச்சி அது மூலமாக நம்ம என்ன வளர்க்குறோம்? நம்ம தாவரங்களை வளர்க்குறோம். த கண்டெய்னர்ஸ் ஆர் மேட் ஆஃப் கிளாஸு, மெட்டல் ஆர் பிளாஸ்டிக். ஸோ இப்போ எதில் வேணாலும் இருக்கலாம். தி ரேஞ்ச் இன் சைஸ் ஃப்ரம் ஸ்மால் பாட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் டு ஹியூஜ் டேங்க் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் க்ரோயிங். ஸோ இப்போ சின்ன தொட்டியிலேருந்து பெரிய டேங்க் வரைக்கும் வளர்க்கலாம். ரைட்டா? இப்போ சின்ன தொட்டியாக இருந்துச்சுன்னா சின்ன பிளான்ட்ஸை வளர்க்குறது, அதே பெரிய டேங்காக இருந்துச்சுன்னா பெரிய செடிங்களாக வளர்க்கக்கூடியது. ரைட்டா?
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை எ ஜெர்மன் பாட்னிஸ்ட். யார் மூலமாக ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படிங்கிறவர் 1980 பண்ணார். ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர் அண்டு டொமேட்டோ. ஸோ விதையில்லாத வெள்ளரி செடி அப்புறம் வந்து பார்த்தோன்னா தக்காளி செடி வளர்க்குறதுக்கு இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குது. அண்டு plants are suspended with the roots submerged in water that contain plant nutrients. இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயில் அந்த சாயில் இல்லாதனால அதோடைய வேர் எங்கே இருக்கும், சப்மர்ஜ்ட் இன் வாட்டர். ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கும். அந்த தண்ணியில் யார் இருப்பா, மினரல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்போ ஈஸியாக தாவரம் என்ன பண்ணுவோம், வேர்லேருந்து நியூட்ரியன்ஸை அப்டேக் பண்ணிக்கும். the roots absorb water and nutrients but do not perform the anchoring function. ஸோ அப்போ மண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஆங்கரிங் ஃபங்க்ஷனையும் பண்ணுது, அப்சார்ப்ஷனும் பண்ணுது. ஆனால் தண்ணிக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஆங்கரிங் தேவையில்லை. அதனால இங்கே என்ன பண்ணுது, முழுமையாக அப்சார்ப்ஷன் மட்டும் பண்ணுது. therefore the plant must be mechanically supported from above. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த தாவரம் ஆங்கரிங் இல்லாததுனால இதை நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில் மிதந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ தண்ணியில் மிதந்துக்கிட்டு அங்கங்கே போகாமல் இருக்கும், மேலே ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுத்து அதை நிறுத்தி வச்சுக்கலாம். ரைட்டா. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ இப்போ வாட்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வ் பண்ணலாம், நியூட்ரியன்ஸை கன்சர்வ் பண்ணலாம். கண்ட்ரோல்டு பிளான்ட் க்ரோத் இன் டெசர்ட்ஸ் அண்ட் ஆர்டிக் ரீஜன்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் கேன் பி அன் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ இப்போ பாலைவனங்கள்லையும் பனிப்பிரதேசங்கள்லையும் வந்து பார்த்தோன்னா சாயில் அவ்வளோவா கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், தண்ணியில் தான் செடியை வளர்க்க முடியும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் டெசர்ட் பிளான்ட்ஸ் அண்ட் ஆர்டிக் ரீஜியன்ஸ். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரோபோனிக்ஸ். ஏரோபோனிக்ஸ்னு என்னது, காற்றுல தொங்க விட்டு வளர்த்துறது பிளான்ட்டை. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஏரோபோனிக் சிஸ்டம் இஸ் ஹைடெக் டைப் ஆஃப் ஹைட்ரோபோனிக் கார்டனிங். த க்ரோத் மீடியம் இஸ் இன் திஸ் டைப் ப்ரைமர்லி ஏர். க்ரோத் மீடியம் என்னது, ஏர் தான். த ரூட்ஸ் ஹேங்கிங் இன் த ஏர் அண்ட் ஆர் மிஸ்டர்டு வித் நியூட்ரியன்ட் சொல்யூஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரில் தொங்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுவோம், இங்கே கீழே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் சொல்யூஷன்லேருந்து ஒரு ஃபேன் போட்டு என்ன பண்ணுவோம், அதில் அப்படியே அதை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் அந்த ரூட்டுக்கு. ரைட்டா. இந்த மிஸ்டிங் இஸ் யூஸ்வலி டன் ஃபார் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ். அந்த மிஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், மிஸ்ட்னா என்னது, அந்த பனி மூட்டம், அதுக்கு பேர் தான் மிஸ்ட்டு. ரைட்டா. ஸோ அப்போ அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஃபாக் பண்ணி விட்றது மூலமாக அந்த ரூட்ஸில் என்ன பண்ணும், அந்த அப்சார்ப்ஷன்ஸ் நடக்கும். ஸோ as roots will dry out rapidly if the misting cycles are interrupted. A timer controls the nutrient pump much like other types of hydroponic system, except that the aeroponic system needs a short cycle timer that runs the pump for a few seconds every couple of minutes. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ரூட் எப்போல்லாம் ட்ரை ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், அந்த மிஸ்டிங் சைக்கிள் வந்து இன்டரப்ட் பண்ணும். ஸோ அப்போ டைமர் வந்து இதில் வச்சுருப்பாங்க. எவ்ரி கப்புள் ஆஃப் மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்தில், அதாவது எவ்ரி கப்புள் ஆஃப் மினிட்ஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம், 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணும், அது தண்ணியை தெளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். ரைட்டா. ஸோ அப்போ இதை தான் வந்து பார்த்தோன்னா கப்புள் ஆஃப் மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏரோபோனிக் சிஸ்டம். இங்கிட்ட வந்து ஒரு டைமர் வச்சுருக்காங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கீழே நியூட்ரியன்ட் மீடியம் இருக்கும், வாட்டர் சொல்யூஷன் இருக்கும். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், அந்த பிளான்ட்டுடைய ரூட்டு தொங்கிட்டு இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ அதை தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து என்ன பண்ணும், அந்த மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், மிஸ்ட் நாசில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அது வழியாக அதை என்ன பண்ணும், அப்படியே பம்ப் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ரைட்டா. இப்போ அக்வாபோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அக்வா கல்ச்சரையும் ஹைட்ரோபோனிக்ஸையும் ஒட்டுக்காக பண்ணுறதுக்கு பேர் தான் அக்வாபோனிக்ஸு. ஓகேவா. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வா கல்ச்சரில் என்ன பண்ணுவோம், மீன், பிராணு, நண்டு, நத்தை இதெல்லாம் வளர்த்தோம் இல்லையா. அப்போ அதே டேங்க்லேயே என்ன பண்ணுறோம், ஹைட்ரோபோனிக்ஸையும் வளர்த்துறோம். மேலே ப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸை வச்சு அது மூலமாக என்ன பண்ணுறோம், ரெண்டையுமே க்ரோ பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது, அக்வாபோனிக்ஸ் அப்படின்னு பேர். ரைட்டா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஏ சிம்பியாட்டிக் என்விரான்மெண்ட், அதாவது கூட்டுயிர் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எதுக்கு, அனிமல்ஸுக்கும் பிளான்ட் லைஃபுக்கும். ரைட்டா. ஸோ இன் விச் பிளான்ட்ஸ் ஆர் ஃபெட் வித் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸ்க்ரீட்டா ஆர் வேஸ்டர்ஸ். These wastes are broken down by nitrifying bacteria initially into nitrites and later into nitrates that are utilized by the plants as the nutrient. Thus the waste are utilized and the water is recirculated back to the aquaculture system. ஸோ இப்போ இதுலேருந்து தான் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு சைக்ளிங் மெத்தடில் இது ரெண்டுமே நடந்துகிட்ருக்கும். ஸோ அக்வாபோனிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 main parts. ஒன்று வந்து பார்த்தோன்னா அக்வாகல்ச்சர் ஃபார் ரைசிங் aquatic animals like fish, hydroponics for raising plants. So green leafy vegetables like Chinese cabbage, lettuce, basil, coriander, parsley, spinach and vegetables like tomatoes, capsicum, chilies
bell peppers, sweet potato, cauliflower, broccoli and eggplant can be grown in aquaponics. ஸோ இப்போ இத்தனை வகையான பிளான்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், அக்வாஃபோனிக்ஸில் நம்மளால் வளர்க்க முடியும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்ரி ஃபார்மிங், மாட்டு பண்ண வைக்கிறது, பால், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? Dairy farming involves raising of cattle for milk production. It involves the proper maintenance of cattle along with the collection and processing of milk and milk products which are useful to man. So dairying is the production and marketing of milk and its products. So இப்போ இதை தான் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறோம், டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் ப்ரீட்ஸ். கேட்டில் ப்ரீட் என்னது, கலப்பின கால்நடைகள். ரைட்டா? ஸோ இப்போ பாலுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம சில மாடுகளை வளர்க்குறோம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா மீட்டுக்காக சில மாடுகளை வளர்க்குறோம், ஆடுகளை வளர்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா கேட்டில் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த இந்தியன் கேட்டில் இன்க்ளூட்ஸ் கவ் அண்டு பஃபலோஸ், ரெண்டு இருக்குது இல்லையா? தே ஆர் டொமஸ்டிகேட்டட் ஃபார் மில்க்கு, மீட்டு, லெதர் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எல்லாத்துக்குமே இவைகள் பயன்படுது. தே பிலாங் டு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். எது? பாஸ் இண்டிகஸ், இந்தியன் கவுஸ் அண்ட் புல்ஸு. அதே மாதிரி பாஸ் புபாலிஸ் அப்படிங்கிறது பஃபலோஸ், எருமை மாடுங்க. ரைட்டா? தீஸ் கேட்டல் அனிமல்ஸ் ஆர் ரியர்டு ஃபார் மில்க் அண்டு ஃபார்ம் லேபர். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி எதுக்கு தான் வளர்க்குறோம், ரியார்டுனா வளர்க்குறது எதுக்கு, ஃபார் மில்க், பாலுக்காகவும், அண்டு ஃபார்ம் லேபர். ஃபார்ம் லேபர்னால் என்னது, பண்ணை வேலை செய்கிறதுக்கும், உழவு ஓட்டுறதுக்கு, மாட்டு வண்டி கொண்டு வரதுக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுது. தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா டெய்ரி ப்ரீட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ட்ராட் ஆர் டிராஃப்ட் ப்ரீட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டுவெல் பர்பஸ் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா டெய்ரி ப்ரீடு, பாலுக்காக வளர்க்கக்கூடியது. Dairy animals are domesticated for obtaining milk. The cows, milk producing females, are high milk yielders, milch animals அப்படின்னு சொல்லுவோம். The dairy breeds are indigenous breeds and exotic breeds. ஸோ இப்போ indigenous அப்படின்னா இங்கே நம்ம ஊரில் உள்ளூர் மாடுங்க, exotic breeds அப்படின்னா இம்போர்ட்டட் மாடுங்க. ரைட்டா? The indigenous breeds are native of India. They include Sahiwal, Red Sindhi, Deoni and Gir. These cattle are well built with strong limbs, prominent hump and loose skin. ஸோ இப்போ இந்த மாடினுடைய அடையாளம் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும், வெல் பில்ட் வித் ஸ்ட்ராங் லிம்ஸ், நல்ல வளர்ந்த லிம்ஸு, கால்கள் இருக்கும். ப்ராமினென்ட் ஹம்ப் அண்டு லூஸ் ஸ்கின். ப்ராமினென்ட் ஹம்ப்னு அந்த மேலே வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்லுவோம், அந்த முதுகில் மேலே திமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஹம்ப்பு. அண்டு லூஸ் ஸ்கின் அப்படின்னு பார்த்தோன்னா கழுத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கின், அதுதான் லூஸ் ஸ்கின். மில்க் ப்ரொடியூசிங் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன் ஆஃப் த லாக்டேஷன் பீரியட், த பீரியட் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் காஃப். ஸோ கன்று போட்டதுக்கப்புறம் அதனுடைய பீரியடு, மில்க் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரி ஆகும். ஸோ அப்போ டியூரேஷன் ஆஃப் த லாக்டேஷன் பீரியட், அதில் பால் சுரக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும், பால் நமக்கு கொடுத்துட்ருக்கும். திஸ் லோக்கல் ப்ரீட் அனிமல் ஷோ எக்ஸலண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ். ஸோ இந்த லோக்கல் இண்டிஜினஸ் ப்ரீட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டாக? இவங்களுக்கு அதிகமாக என்ன தாக்காது, நோய் தாக்குதல் ஏற்படாது. எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ், இம்போர்ட்டட் வெரைட்டிஸு, பாஸ் டாரஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸு. தே இன்க்ளூட் ஜெர்சி, ப்ரௌன் ஸ்விஸ்ஸு அண்ட் ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் அப்படிங்கிறது. தீஸ் ஃபாரின் ப்ரீட்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் லாங் லாக்டேஷன் பீரியட். ஸோ இப்போ எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னா அதிக லாக்டேஷன் பீரியட், பால் ரொம்ப காலத்துக்கு கலந்துகிட்டு இருக்கும். ரைட்டா? ரெண்டாவது வகை வந்து பார்த்தோன்னா ட்ராட் ஆர் டிராஃப்ட் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா தே ஆர் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு, விவசாய வேலைகளுக்கு பயன்படுது, மாட்டு வண்டிக்கு, உழவு ஓட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்துது. சச் அஸ் டில்லிங்கு, இரிகேஷன் அண்டு காட்டிங்கு. டில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உழவு ஓட்டுறது, இரிகேஷன் தண்ணி பாய்ச்சறதுக்கு, அண்டு காட்டிங் அப்படின்னா மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு. ரைட்டா? தீஸ் இன்க்ளூட் அம்ரித் மஹால், காங்கேயம், அம்பலச்சேரி, மால்வி, சிரி அண்டு ஹலிகர் பிரீடு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம உள்ளூர் மாடுங்க. புல்லக்ஸ் ஆர் குட் டிராஃப்ட் அனிமல்ஸ் வைல் த கவுஸ் ஆர் புவர் மில்க் ஈல்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காளமாடுங்கிறது வந்து பார்த்தோன்னா நல்ல டிராஃப்ட் அனிமலாக இருக்கும். ரைட்டா? ஸோ விவசாய வேலை செய்கிறதுக்கு. ஆனால் வைல் த கவுஸ், இதில் இருக்கக்கூடிய பசுமாடுங்க வந்து பார்த்தோன்னா புவர் மில்க் ஈடர்ஸ். ஸோ இவங்கள்ட்ட வந்து அதிகமாக நம்ம பால் கறக்க முடியாது, ஏன்னா இவங்க வந்து டிராஃப்ட் வெரைட்டிஸ். ரைட்டா? அடுத்து மூணாவது வகை டியூவல் பர்பஸ் ப்ரீடு. ஸோ இப்போ டியூவல் பர்பஸ்னால் மில்க் ப்ரீடும் இருக்கும், அதாவது பாலுக்காகவும் இருக்கும், ப்ளஸ் டிராஃப்ட்டுக்காகவும் இருக்கும். ஸோ த கவுஸ் ஆஃப் திஸ் பிரீட்ஸ் ப்ரொவைட் மில்க் அண்ட் த புல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்ம் ஒர்க். இன் இந்தியா திஸ் பிரீட்ஸ் ஆர் ஃபேவர்டு பை ஃபார்மர்ஸ். ஸோ இந்த வகையை தான் வந்து நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து அதிகம் வளர்ச்சிட்ருக்கோம். தை இன்க்ளூட் ஹரியானா, ஆங்கோலு, காங்க்ரஜ் அண்டு தர்பாக்கர். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியன் பிரீட்ஸு. ஓகேவா?
ஸோ அடுத்து காம்போசிஷன் ஆஃப் கேட்டில் ஃபீடு, மாட்டு தீவனம், கால்நடை தீவனம். The food requirement for cattle should support the healthy life of the animal and milk producing requirement. ஸோ அப்போ ஃபுட்டு ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த கேட்டல்ஸுக்கு வந்து ஹெல்த்தி லைஃப், ஆரோக்கியமான உடலுக்கும் அண்டு மில்க் ப்ரொடியூசிங் ரெக்குயர்மெண்ட்டுக்கும், பால் உற்பத்திக்கும் நம்ம இந்த ஃபீடிங் வந்து கொடுக்குறோம். இந்த ஃபீட் ஃபார் டைரி கேட்டல் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 2. ஒன்று வந்து பார்த்தோன்னா ரஃபேஜஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரஃபேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை சார், கோர்ஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் ஃபாடரு. It consists of succulent feed, cultivated grass fodder and root crops and dry fodder, hay, straw and chaff. ஸோ இப்போ இதை தான் ரஃபேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இலதலைங்களை வெட்டியாந்து போடுறது, புல் வெட்டியாந்து போடுறது, வைக்கப்புல், இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா லோ இன் ஃபைபர் அண்ட் கண்டெயின் ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவோம், தானியங்கள்லேருந்து கொடுக்கறது, பவுடராக கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறது. ஏ வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் சச் அஸ் சோளம், கம்பு, ராகி, ரைஸ் பிரான். அதாவது எது நம்ம ரைஸ் பிரான் அப்படின்னா என்னது, அந்த நெல்லுலேருந்து எடுக்கிறோமில்ல உமி, அது தவிடு அது வீட் பிரானு, காட்டன் சீடு கேக்கு, புண்ணாக்கு, மஸ்டர்டு கேக்கு, அடுத்து லின்சீடு கேக்கு, கிரவுண்ட்நட் கேக்கு, மேங்கோ சீடு, நீம் கேக்கு, எள்ளு கேக்கு கேன் பி யூஸ்டு டு மேக் கான்சன்ட்ரேட் ஃபீடு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டை நம்ம கொடுக்குறது, கழனி தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம், அப்படியேவும் கொடுக்கலாம். தே ஷுட் ஆல்சோ பி ஃபெட் ஆன் க்ரீன் ஃபாடர், மெய்ஸு, லூசர்னே, பர்சீமு, மில்லட் அண்டு எலிஃபென்ட் கிராஸ். இதெல்லாம் வந்து தானாக பச்சையாகவும் க்ரீன் ஃபாடர்ஸாகவும் நம்ம மாடுகளுக்கு கொடுக்குறது. ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டில் ப்ரீட்ஸு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட மாடுங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஊர் மாடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஹால்ஸ்டீன் ஃப்ரீசன், நம்ம தயிர் விளம்பரத்துக்கெலாம் வருது இல்லையா இந்த மாடு, கருப்பு வெள்ளையாக போட்டு. ஸோ அப்போ இதுதான் இந்த ஹால்ஸ்டீன் ஃப்ரீசனு. காரன் ஸ்விஸ்ஸு, காராம்பஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ இதுதான் இது ஜெர்சி. பாருங்கள், கொம்பு இல்லாமல் மொட்டை அணைக்குது இல்லையா, இது வந்து ஜெர்சி. இது வந்து ப்ரௌன் ஸ்விஸ்ஸு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸு, ஒன்லி ஃபார் தேர் லாக்டிக்கு, அதாவது பாலுக்காக பண்ணக்கூடியது. இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாருங்கள், நம்மூர் மாடு, கிர்ரு, சாகிவால், காங்க்ரேஜு, ரெட் சிந்தி. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லூஸு ஸ்கின், ஹம்ப் அண்டு லூஸு ஸ்கின்னு இருக்கும். அந்த எக்ஸோட்டிக் ப்ரீடுக்கு எதுக்குமே என்ன கிடையாது, ஹம்ப், அந்த திமிலும் கிடையாது. அதே மாதிரி கழுத்து கீழே அந்த நீளமாக தொங்குற அந்த லூஸு ஸ்கின்னும் கிடையாது. ஆனால் நம்மூர் மாட்டுலாம் வந்து பாருங்கள், எல்லா மாட்டுக்கும் திமில் இருக்கும், ப்ளஸ்ஸு அந்த கழுத்து கீழே என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த லூஸு ஸ்கின் தொங்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா நம்மூர் மாடுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு. டைரி கேட்டில் நீட் பேலன்ஸ்டு ரேஷன்ஸ் கண்டெய்னிங் ஆல் நியூட்ரியன்ஸ் இன் ப்ரொபோர்ஷனல் அமௌண்ட்ஸ் அண்டு food additives which contain minerals, vitamins, antibiotics and hormones to promote the growth of animals, good yield of milk and to protect them from diseases. ஸோ அப்போ ஃபீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம கொடுக்கணும், ஸோ அப்போ அனிமல்ஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகணும், அதில் வந்து பார்த்தோன்னா ஈல்டிங் மில்க் அப்படிங்கிறது நல்ல ஈல்டு கொடுக்கணும், அண்டு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாகவும் அது இருக்கணும். ரைட்டா? த டெய்லி ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ ஆஃப் எ மில்கிங் கவ், ஒரு பால் கொடுக்குற மாட்டுக்கு நம்ம ஒரு ஆவரேஜாக என்ன அளவுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா 15 to 25 கிலோகிராம் ஆஃப் ரஃபேஜ் கொடுக்கணும். அதாவது ட்ரை கிராஸ் ஆர் க்ரீன் ஃபாடர், ஒன்று வைக்கப்புல்லோ அல்லது பசுந்தாள், அதாவது பச்சை புல், இலதலைங்க இருக்கு இல்லையா, அது வந்து 15 to 25 கிலோ கொடுக்கணும். அடுத்து 4 to 5 கிலோ ஆஃப் கிரைண்ட் மிக்சரு. ஸோ இப்போ கம்பு மாவு, சோள மாவு கலந்து அந்த மில்லட்ஸ் கலந்தது இருக்கு இல்லையா, ஸோ அது கழனி தண்ணியோட கொடுத்து 4 to 5 கிலோ கொடுக்கணும். 100 to 150 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி வந்து 100 to 150 லிட்டர் கொடுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக தான் ஒரு பால் கறக்கக்கூடிய மாட்டில் வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக நல்ல ஈல்டிங் நமக்கு கிடைக்கும் மில்க்கு. அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இப்போ லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வளர்க்கக்கூடிய கேட்டில்ஸ் தான். ரைட்டா? நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த உயிரினங்கள், அதை தான் லைஃப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். இம்ப்ரூவ்டு ப்ரீடிங் டெக்னிக்ஸ் இன் கேட்டில் ஹேவ் tremendously increased the production of new breeds with high capacities. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராஸ் ப்ரீடிங் ஆஃப் இண்டிஜினஸ் கவுஸ் வித் எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் டு இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ நம்மளுடைய உள்ளூர் மாடுகளையும் வெளிநாட்டு மாடுகளையும் எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸையும் என்ன பண்ணுறோம், நம்ம
ஹைப்ரிட் பண்ணுறோம் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷனுக்காக. நியூ மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மேட் அவைலபிள் ஃபார் மெஷின் மில்கிங் ஆஃப் கர்வ்ஸ். ஸோ இப்போ பால் கறக்கிறதுக்கு நம்ம மேனுவலாக கையில் கறக்காமல் என்ன பண்ணுறோம், அதுக்கு இப்போ மிஷின் வந்துருச்சு. எல்லா மாட்டு பண்ணைங்களும் இப்போ என்ன இருக்குது, மிஷின் மூலமாக தான் பால் கறந்துட்டுருக்குறாங்க. அடுத்து ஆப்ரேஷன் ஃப்ளூடு ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டைரி கமாடிட்டி எய்டு டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ இப்போ அர்பன் ஏரியாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்க் சப்ளை வந்து அதிகம் கொடுக்கறதுக்காக பண்ணுறது தான் இந்த ஆப்ரேஷன் ஃப்ளூடு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அக்வா கல்ச்சர். ஸோ இப்போ முன்னே பார்த்தது அக்வாஃபோனிக்ஸ், இப்போ பார்க்குறது அக்வா கல்ச்சர். ஸோ அக்வா கல்ச்சர் இஸ் த ரேரிங் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் லைக் ஃபிஷ்ஷஸ், ப்ரான்ஸ், shrimps, crabs, lobsters, edible oysters, pearl oysters and seaweeds under controlled and confined environmental conditions using advanced technologies. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாகல்ச்சர்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் அக்வாகல்ச்சர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், ரெண்டாவது மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர், ஸோ மேரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரிவரு, லேக்கு, பாண்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர். மெரைன் வாட்டர் அப்படிங்கிறது கடல் தண்ணியில் பண்ணக்கூடியது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், த ரேரிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் கால்டு ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர். கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கேரிட் அவுட் இன் பாண்ட், ரிவர், டேம், லேக் அண்ட் கோல்டு வாட்டர். தீஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் ரிமைன் வித் இன் த லேண்ட். திலேப்பியா, காப்ஸு, கேட்ஃபிஷஸ்ஸு அண்ட் ஏர் பிரீத்திங் ஃபிஷஸ் ஆர் கல்ச்சர்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். ஸோ இப்போ இதில் வளர்க்கக்கூடிய மீன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா திலேப்பியா, நம்ம ஊரில் ஜிலேபி மீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதனுடைய பேர் தான் என்னது, திலேப்பியா மீன் அப்படின்னு சொல்லுவோம். காப்ஸ்னால் கெண்டை மீன், நம்ம ஊர் வகை கெண்டை இல்லையா, கட்லா, ரோகு, மிரிக்கல் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஊர் மீனுங்க, உள்ளூர் மீனுங்க. அடுத்து கேட்ஃபிஷ்ஷு, கெளுத்தி மீனுன்னு சொல்கிறது தான் கேட்ஃபிஷ்ஷு. அண்ட் ஏர் பிரீத்திங் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ தண்ணிக்கு வெளியில் வந்து பார்த்து போகுது இல்லையா, அதெல்லாம் தான் ஏர் பிரீத்திங். இப்போ இந்த உழுவ மீனுன்னு சொல்லுவாங்க, உழுவ மீன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு மீன் இருக்குது, அது வந்து நல்லா ஃப்ளஷ்ஷாக மட்டும் இருக்குன்னு, அதிகம் முள் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா ஏர் பிரீத்திங் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். ஸோ அந்த ஏர் பிரீத்திங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுரி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், ரைட்டா. உள்ளே வந்து பார்த்தோன்னா வெறும் கறி தான் இருக்கும், நடுவில் ஒரு முள் தான் இருக்கும், ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஊர் மீனுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர். இதில் வந்து பார்த்தோன்னா கல்டிவேஷன் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் சீ வாட்டர். திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் மேரிகல்ச்சர் ஆஃப் சீ ஃபார்மிங். கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கேரிட் அவுட் அலாங் த சீ கோஸ்ட். கடற்கரை ஒட்டி தான் இதை நம்ம பண்ணுறோம், அல்லது இன்ஷோர் ஏரியாவில் பண்ணுறோம். அதாவது இன்ஷோர் ஏரியா அப்படின்னா இப்போ நாகப்பட்டினம்ல இன்ஷோர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், கடல் இருக்கக்கூடிய ஊர்களில் பண்ணக்கூடியது. அண்ட் இன் டீப் சி, ஸோ இப்போ ஆழ்கடல்லையும் நம்ம பண்ணுறோம், ரைட்டா. ஸோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஷ்ரிம்ப், மெரைன் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அந்த மீன் இருக்கும், ப்ரான்ஸ் அப்படிங்கிற இறால் மீன் சொல்கிறோம்ல, அதே பெரிய அளவு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஷ்ரிம்ப்பு. பியல் ஆஸ்டர், முத்து சிப்பிங்க. எடிபிள் ஆஸ்டர், சாப்பிடக்கூடிய சிப்பிங்க. மசில்ஸு, அந்த நத்தைங்களோட இருக்குல்லையே அதுதான் மசில்ஸு. அண்டு ஃபின் ஃபிஷ்ஷஸ் லைக் சால்மன்ஸ், சீ பேஸு, மில்க் ஃபிஷ்ஷு அண்டு முல்லட்ஸு ஆர் கல்ச்சர்ட் இன் மெரைன் வாட்டர்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீ வாட்டர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். எது, சால்மன், சீ பேஸு, மில்க் ஃபிஷ் அண்டு முல்லட்ஸ், இது எல்லாமே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்வாகல்ச்சர். இதில் வந்து பார்த்தோன்னா அக்வாகல்ச்சர் ஹேஸ் பிகம் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபுட் ப்ரொடியூசிங் செக்டார் டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் food and nutrition to the growing population through increased production from aquatic food resources. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாகல்ச்சரில் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபுட் ப்ரொடியூசிங் செக்டார். எதுக்கு, டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டு த க்ரோயிங் பாப்புலேஷன். ஸோ இப்போ வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு நம்ம உணவை கொடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ அதுக்காக இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் இது அக்வாகல்ச்சர். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஃபுட் ரிசோர்ஸை நம்ம அதிகப்படுத்துகிறோம், அதுலேருந்து கிடைக்கக்கூடியதை. இட் எய்ம்ஸ் அட் ப்ளூ ரெவல்யூஷன், அதாவது நீல புரட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது, ப்ளூ அப்படிங்கிறது வாட்டர் அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ அதை தான் இதை நீல புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் ஃபார் த கண்ட்ரி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸும் எக்ஸ்போர்ட்டு மூலமாக இதுக்கு நிறைய கண்ட்ரிக்கு எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது. இட் ஜெனரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஃபிஷ் ஃபார்மிங் இன் ரூரல் அண்ட் டெவலப்டு ஏரியாஸ். ஸோ இப்போ ரூரல் வில்லேஜஸ்லேயும் அண்டர் டெவலப்டு ஏரியாஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் இருக்குது, சரியா. இப்போ புதுசாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அல்லது வருமானம் தரக்கூடிய வேலைகளாகவும் இவங்க இருக்காங்க. அதில் நெக்ஸ்ட் பார்க்குறது பிசிகல்ச்சர், மீன் வளர்ப்பு தான், ரைட்டா. ஸோ அங்கே அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது நீரில் இருக்கக்கூடிய மீனாக இருக்கலாம், நண்டாக இருக்கலாம், ஆயிஸ்டராக இருக்கலாம்,
ப்ரான்ஸாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். அங்கே பிசி கல்ச்சர் அப்படின்னா மீன் வளர்ப்பு தான். ஸோ பிசி ஆர் ஃபிஷ் கல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரீடிங் அண்ட் ரேரிங் ஆஃப் ஃபிஷஸ் இன் பாண்ட்ஸ், ரெசர்வேர்ஸ், டேமு, லேக்ஸு, ரிவர்ஸு அண்ட் பேடி ஃபீல்ட்ஸ். ஸோ இதில் வளர்க்குறது. இட் இஸ் த ஃபார்மிங் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபிஷஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர், கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ் இன் லார்ஜ் ஏரியாஸ் வித் லோ ஸ்டாக்கிங் டென்சிட்டி அண்ட் நேச்சுரல் ஃபீடிங். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எங்கே வளர்க்குறோம்? இன் லார்ஜ் ஏரியாஸ், பெரிய ஏரியாவில் வித் லோ ஸ்டாக்கிங் டென்சிட்டி. ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா அதிக மீன் இல்லாமல் கொஞ்சமாக வளர்க்குறது. அண்ட் நேச்சுரல் ஃபீடிங், இயற்கையாக அது ஃபீட் பண்ணி அதையே வளரக்கூடியது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். இங்கே கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ் இன் ஸ்மால் ஏரியாஸ் வித் ஹை ஸ்டாக்கிங் டென்சிட்டி, அதிகமான மீன்களை குறுகிய இடத்துல வளர்க்குறது. அண்ட் ப்ரொவைடிங் ஆர்டிஃபிஷியல் ஃபீடு டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனுக்கு நம்ம தான் உணவு கொடுக்கணும், அது நேச்சுரல் ஃபீடிங் பண்ண முடியாது. ரைட்டா? இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோன்னா மோனோ கல்ச்சர். அதாவது இட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் ஃபிஷ் இன் எ வாட்டர் பாடி. இட் இஸ் ஆல்சோ கால்டு மோனோ ஸ்பீசிஸ் கல்ச்சர். ஸோ இப்போ இங்கே ஒரே வகையான மீனை வளர்க்குறது பேர் மோனோ கல்ச்சர். பாலிகல்ச்சர் அப்படிங்கிறது பல வகையான மீனை ஒரே இடத்துல வளர்க்குறது. இட் இஸ் அ கல்ச்சர் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ் இன் எ வாட்டர் பாடி. இட் இஸ் ஆல்சோ கால்டு காம்போசிட்டு ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மூணாவது இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங், மேம்படுத்தப்பட்ட மீன் பண்ணை. இட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ் அலாங் வித் அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்மிங்ஸ், ரேரிங் ஆஃப் ஃபிஷ் அலாங் வித் பேடி, பவுல்ட்ரி, கேட்டில், பிக் அண்டு டக்ஸ் இதோட வளர்க்குறது. ஸோ இப்போ நெல் வயலில் வந்து எப்போயுமே வந்து பார்த்தோன்னா என்னென்னு இருக்கும், தண்ணி தேக்கி வச்சுருப்போம். அது பூக்கிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தண்ணி அதில் இருக்கும். அப்போ குறைஞ்சதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் அதில் என்ன இருக்கும், தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தண்ணியில் வந்து பார்த்தோன்னா நம்ம மீனை வளர்க்குறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங், நெல் வயலில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்மிங், பண்ணைகளில், விலங்கு பண்ணைகளில், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, அதில் அந்த மீனுங்க, அந்த மாடுங்க, ஆடுங்க தண்ணி குடிக்கிற தொட்டிங்க இருக்கு இல்லையா, அதில் மீன் வளர்க்குறது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம், ஒருங்கிணைந்த மீன் பண்ணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார் ஃபிஷ் கல்ச்சர். இப்போ என்னென்ன வகையான பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிஷ் ஃபார்ம் ரெக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் ஃபார் த வேரியஸ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபிஷ் க்ரோத். தே ஆர் கிவன் பிலோ. ஸோ அப்போ மீனை வளர்க்கணும் அப்படின்னா எல்லா மீனையும் ஒரே தொட்டியில் அல்லது ஒரே இடத்துல ஒரே இதில் வளர்த்துற முடியாது, ஒரே சிஸ்டத்தில். ஸோ அப்போ மீனுடைய அந்த க்ரோத் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு தொட்டி தேவைப்படும், அதாவது பாண்டு, அந்த வளர்க்கக்கூடிய இடம். ஸோ இப்போ அதை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சில டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாண்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரீடிங் பாண்டு. ப்ரீடிங் பாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இங்கே தான் வந்து ப்ரீடு நடக்கக்கூடிய இடம். Healthy and sexually matured male and female fishes are collected and are introduced in this pond for breeding. The eggs released by the female are fertilized by the sperm and fertilized eggs float in water as frothy mass. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரீடிங் பாண்டில் செக்ஷுவலி மெச்சூர் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஷஸை வந்து இந்த தொட்டியில் விட்டுருவாங்க ஃபார் ப்ரீடிங்காக. ஸோ அப்போ அந்த ப்ரீடிங், அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக் லேயிங் பண்ணுவாங்க, முட்டையிடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தண்ணிக்கு மேலே அப்படியே கொத்தான் மிதந்துட்டு இருக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரீடிங் பாண்டு. அடுத்து ஹேச்சிங் பிட்டு. ஹேச்சிங் பிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா முட்டையிலேருந்து மீன் பொரியக்கூடிய அந்த பாண்டு. த ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹேச்சிங் பிட்ஸு ஆர் ஹேச்சிங் ஹேப்பாஸ் ஃபார் ஹேச்சிங். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம், அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கை பூரா எடுத்து நம்ம எங்கே கொண்டுட்டு வரோம், ஹேச்சிங் பிட்டில் வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த முட்டைகள்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிற எல்லா முட்டைகளும் வந்து என்ன ஆகும், மீன் குஞ்சுங்களாக வெளியில் வரக்கூடிய பிட் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்சரி பாண்டு. ஸோ இப்போ நர்சரி ஸ்கூல் மாதிரி நர்சரி பாண்டு. அப்போ அந்த சின்ன சின்ன மீன்கள் இருக்குது. த ஹேச்லிங்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஹேச்சிங் பிட்ஸ் ஆஃப்டர் 2 to 7 days. அதாவது ஹேச்சிங் பிட்லேருந்து அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்த அந்த மீன் குஞ்சுங்க வந்து பார்த்தோன்னா 2 to 7 நாளில் ஹேச்சிங் பிட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நர்சரி பாண்டுக்கு மாற்றுறாங்க. இந்த ஹேச்லிங்ஸ் க்ரோ இன் டு ஃப்ரை and are cultured in these ponds for about 60 days with the proper feeding till they reach 2 to 2.5 cm in length. ஸோ இப்போ க்ரோ இன்ட்டு ஃப்ரை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேச்சலிங் க்ரோ இன்ட்டு ஃப்ரை அப்படின்னா ஒரு விரல் அளவுக்கு நீளமாக வளரக்கூடியது. ரைட்டா? ஸோ இப்போ அந்தளவுக்கு வளரக்கூடிய அந்த மீன், அதாவது ப்ராப்பர் ஃபீடிங் டில் தே ரீச் 2 to 2.5 cm லென்த்து வர்ற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த மொத்தமாக எடுத்து இந்த நர்சரி பாண்டில் தான் வளர்த்துவாங்க. ரைட்டா? அடுத்து ரேரிங் பாண்ட்ஸ். இது வந்து மெச்சூர்டு ஃபிஷ்ஷஸ் இருக்கக்கூடியது. இந்த ரேரிங் பாண்ட்ஸ் ஆர் யூஸ் டு கல்ச்சர் த ஃப்ரை. ஸோ இப்போ அங்கே 2 to 2.5 வரைக்கும் வளர்ந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ இந்த மீன் குஞ்சுகளை பூரா எடுத்து என்ன பண்ணுவாங்க, ரேரிங் பாண்ட்ஸில் விட்டுருவாங்க.
The fish fry are transferred from nursery pond to rearing ponds and are maintained for about 3 months. அங்கே 3 மாதம் வரைக்கும் அவங்க வளருவாங்க. Till they reach 10 to 15 centimeter length. அது கிட்டத்தட்ட ஓவரால் ரேஞ்சுக்கு வளர்கிற அளவுக்கு. In these rearing ponds, the fry develops into fingerlings. Fingerlingsனால் வேற அளவு வளர்கிறது தான், ரைட்டா? அடுத்ததாக ஸ்டாக்கிங் பாண்டு. ஸோ இப்போ இங்கே the stocking pond is also called as culture pond or production pond. These ponds are used to rear fingerlings up to the marketable size. ஸோ அப்போ அந்த மீனுடைய அந்த ஃபிங்கர் சைஸ்லேருந்து மார்க்கெட்டபிள் சைஸ், அதாவது அதை விற்கிறதுக்கு எடுக்கிறக்கூடிய அளவுக்கு அந்த பண்ணையில் அந்த குளத்தில் வைக்கிறது ஸ்டாக்கிங் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். அடுத்தது கல்டிவேபிள் ஃபுட் ஃபிஷஸ். என்னென்ன வகையான மீன்கள் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டர் கல்டிவேபிள் ஃபிஷஸ், இந்தியன் மேஜர் கார்ப்ஸ், கெண்டை மீனுன்னு சொல்கிறதே அது, கட்லா, ரோகு, மிரிகல், கேட் ஃபிஷஸ், கெளுத்தி, முரேல்ஸ், வெரால் மீன், திலேப்பியா, ஜிலேபி கெண்டை ஆர் கல்ச்சர்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். அடுத்து மெரைன் வாட்டர் கல்டிவேபிள் ஃபிஷஸில் வந்து பார்த்தோன்னா சீபாஸ், கொடுவா மீன், கிரே முல்லெட்டு, மடவா அண்டு சானோஸ் மில்க் ஃபிஷ்ஷு ஆர் த ஃபிஷஸ் கல்ச்சர்ட் இன் மெரைன் வாட்டர். ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக வளர்த்துட்ருக்குறோம், ரைட்டா? தென் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னு எடுத்துனா, கல்டிபிள் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் ஃபுட் ஃபிஷஸ் ஆர் ஹைலி நியூட்ரிஷியஸ், ரிச் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர் ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ இப்போ இந்த மீன்லேருந்து கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன் அதிகம் கிடைக்கிறது எதில் அப்படின்னா இந்த மீன்களில் தான். அண்ட் ஆர் ஈஸிலி டைஜஸ்டபிள், சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடியதும் இந்த ப்ரோட்டீன்ஸ் தான். தே ஆர் ரிச் இன் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சச் அஸ் லைசின் அண்ட் மெத்தியோனின், பாலி அன்சாச்சுரேட்டட் பேசியடி, பியூஃபா அப்படின்னு சொல்லுவோம். மினரல்ஸ் லைக் கால்சியம், பாஸ்பரஸ், அயன், சோடியம், பொட்டாசியம் அண்டு மெக்னீஷியம், இது அத்தனை சத்தும் அந்த மீனில் தான் இருக்குது. Fat soluble vitamins A, D and water soluble B complex vitamins like pyridoxine, cyanocobalamin and niacin, இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ இத்தனை சத்துக்களும் எதில் இருக்குது? மீன் வகையில் இருக்குது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் மீன் வகை. இதுதான் கட்லா மீன் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? தலை சின்னதாகவும் அந்த உடம்பு சைஸில் பெருசாக இருந்து வால் பகுதியில் சின்னதாக இருக்கிறது தான் கட்லா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா மீனுடைய முகம் வந்து அப்படியே ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடம்பெல்லாம் ஒரே நீளமாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் கலர்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ரோகு. இது வந்து பார்த்தோன்னா மிருகல் அப்படின்னு சொல்லுவோம், கெண்டை, ரைட்டா? இது ஆற்று கெண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மீன் தான் மிருகல், சிர்னஸ் மிருகலா அப்படி. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மெரைன் ஃபிஷஸ், சீ பேஸ், கொடுவா மீன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக கறியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா கிரே முல்லெட்டு, மடவா, கிட்டத்தட்ட கெண்டை மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் முள் கம்மியாக இருக்கக்கூடிய மீன். இது வந்து பார்த்தோன்னா மில்க் ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்தா மில்க் ஃபிஷ்ஷு. இதனுடைய கலரை வச்சு தான் இது வந்து மில்க் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து மெரைன் ஃபிஷ்ஷஸ், ரைட்டாக? அதிகமாக நம்ம வாங்கக்கூடிய மீன்கள்.